வந்து கிரீட்டிங் கார்டை நீ தானே வந்து முரளிக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட கேட்குறாரு. அபி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, இதெல்லாம் நான் கொடுக்கல அப்படின்றாங்க. சரி அப்போ இந்த மோதிரம் உன்னோட தானே? ஆமாம் என்னோடது தான். அப்போது நீ தானே அவனுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க அப்படின்றாரு. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு? நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ணவே பண்ணல. இந்த மோதிரத்தை நான் அடகு வைக்க கொடுத்துருந்தேன் அவன்கிட்ட. ஆனால் அந்த மோதிரத்தை அவன் அடகே வைக்கல போட்டிருக்கு. இப்போ தானே தெரியுது அப்படின்னோடனே, இங்கே பார் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். உங்கள் புத்தியே ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி தான் கேவலமாக யோசிப்பீங்களா? நான் அவ்வளோ சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி பட்டுக்கிட்டே இருக்கீங்க? சந்தேகப்பட்டு என்னை ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் நான் ஒன்றும் சந்தேகப்படல, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் முதல்ல அவன் மேலே தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது 2 பக்கமும் தப்பு இருக்குது. அவனோட உன் பக்கம் தான் அதிகமாக தப்பு இருக்கும். ஏன்னா நீ தான் அவனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க அப்படின்றாரு. அதெல்லாம் அசிங்கமால உங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு? நான் அவனை போயிட்டு ஐயோ நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை போய் நான் லவ் பண்ணேன்னு சொல்கிறீங்களே, இதோட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்கள் மூளை அதுக்கப்புறம் உடம்பு எல்லாமே வந்து ரொம்ப கெட்ட எண்ணங்கள் இருக்குது. அதனால தான் இப்படி கெட்ட புத்தி வச்சு என்னை வந்து கேவலமாக பேசுகிறீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படி சொல்லிட்டு வராங்க. அடுத்து வந்து யோசிக்கிறாங்க, இந்த ராகவ் ஏன் தான் இப்படி இருக்காரு தெரில, எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுனே இருக்காரு. அந்த மோதிர மேட்டரை கண்டிப்பாக நான் வந்து உண்மையானவன் சொல்லிட்டு அவருக்கு நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படியாவது அவன் ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதி வச்சுருப்பான்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. என்னடா இது எதுவுமே கிடைக்கல, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி வேறு வழியே கிடையாது, முரளியோட அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லா விவரமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ரோட்டில். அப்போ திடீர்னு வந்து அந்த முரளியோட ஃப்ரெண்டு அங்கே வராரு. அவரை பார்த்துட்டு அப்பா இவன் தானே அப்படி சொல்லிட்டு பின்னாடியே அபி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவனை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவன் சிக்காமல் போவான், இந்த ஏரியாவில் தான் இருக்கான், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. எங்கே வந்து அப்பா எப்படியோ நான் நினச்ச மாதிரி ராகவ் வந்து அபியை வந்து ரொம்ப மோசமாக பேசியிருப்பான். அதனால் கண்டிப்பாக அபியும் ராகவும் சீக்கிரமாக பிரிஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இவங்க பிரித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து அபி வராங்க. வந்தனும் முரளியை பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே காண்டாவது அபிக்கு. பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை. இவன் பண்ணுற வேலை கொஞ்சம் நிஜமாக என் பொருளெல்லாம் எனக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவர் சந்தேகப்படுறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த சந்தேக புத்தி ஆள் கூட வாழ்றதோட சும்மா இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணமான இவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ இப்படி முறைக்கிறாளே, பார்த்து நம்மளை எதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே போகிறான் பாரு. இவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே இருந்து போகிறாங்க. அப்பாடா தப்பிச்சான், அபி எதுவும் என்கிட்ட கேட்பான்னு நினச்சேன், நல்ல காலம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு முரளி. அடுத்து வந்து அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வராரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அடுத்தடுத்து போய் ஏதாவது சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இங்கே பாருங்கள், உங்கள் கூட ஒரே ரூமில் இருக்கிறதால நீங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினைக்காதீங்க. என்ன முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க. மற்றவங்களுக்கும் வந்து நம்புங்க. சரி நம்பலையா, அதுக்காக தப்பாக பேசாதீங்க. என்னை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்கள் என்னமோ ரொம்ப வந்து நல்ல ஒரு மாதிரி அப்படியே எல்லார் முன்னாடியும் என்னை பற்றி அப்படியே ரொம்ப உயர்வாக பேசுகிறீங்க. அப்போவே நினச்சேன், என்னடா இது இவர் உயர்வாக பேசுகிறாரே, மாறிட்டாரோன்னு நினச்சி. ஆனால் நீங்களா திருந்துவீங்களா? திருந்தவே மாட்டீங்க, நீங்கள் மாறவும் மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நான் எப்படிப்பட்டவன், அந்த கேடு கெட்ட முரளி எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். என் பேர் அபியே கிடையாது. அதுவும் பார்க்கலாம் நிரூபிக்கிறியான்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன், நிரூபிச்சுட்டு உங்கள் கூட இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நிரூபித்த அடுத்த நிமிஷமே நான் இங்கே போயிட்டே இருப்பேன். ஏன்னா உங்கள் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன். ஏன்னா எப்போ என்னை சந்தேகப்பட்டீங்களோ உங்களை மாதிரி ஆள் மூஞ்சில் நான் முழிக்கிறத விரும்பவே மாட்டேன். நான் உன்னை சந்தேகப்பட்டேன்னா நீ தான் தப்பு பண்ணியிருக்க, அதை சொல்லி காட்டினா உனக்கு சந்தேகமாக தெரியுதா? ஆமாம், நீங்கள்லாம் சந்தேகப்படுற ஆள் கூட கிடையாது. நீங்கள்லாம் சந்தேகத்தோட உச்சக்கட்டம். உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களாம் இருந்தால் எந்த பொண்ணும் வாழவே முடியாது. இது மாதிரி தான் புருஷன் ஒவ்வொரு நொடியும் சந்தேகப்பட்டு அப்படி முள்ளு மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தால் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க நிலைமையில என்ன ஆகுது நீ இப்போ தான் புரியுது. உங்களை மாதிரி சந்தேகமான ஆளுங்க கூட குடும்ப நடத்தோட சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், எல்லா உண்மையை நான் நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷம் உங்களை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்போ நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, என்கிட்ட சாரி கேட்டாலும் சரி, நடக்கவே நடக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நான் கெஞ்ச போகிறேன்னா, நான் சாரி கேட்க போகிறேன்னா, நீ தான் என்கிட்ட சாரி கேட்க போகிற. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கங்கன்னு நீ தான் சொல்லுவேன். ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராகவ்.